காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது பார்த்தீங்களா, அப்படியே கோபுரத்தில் அந்த சூரியன் வெளிச்சம் தெரியுது. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். இந்த டிவிலெலாம் மதுரைன்னா டக்குன்னு வந்து மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தை தான் காட்டுவாங்க, அப்படியே சூரியன் உதிக்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நான் சாரி தான் வேர் பண்ணியிருக்கேன் கோயிலுக்கு போகிறதுனால. ஸோ நாங்கள் கோயிலுக்கு வந்து நடந்தே தான் போயிருந்தோம். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது கோபுரம் தெரிஞ்சுது. அப்படியே கிட்ட போகும்போது செம்மையாக இருந்துச்சு. அப்போ தான் போய் சாமி கும்பிடுவோன்ச்சு. நாங்கள் காலையில் ஒரு 7 o'clock நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து வெஸ்ட்டு கோபுரத்தாண்ட இருக்கோம். ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு வரோம். ஃபோன் அலௌடு இல்லை, ஃபோன் வச்சுட்டு தான் போவோம். ஸோ சூப்பராக சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். 3 hour ஆச்சு. செம்மையாக சாமி தரிசனம். இப்போ ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடை தேடிட்டுருக்கோம். ஸோ இந்த கடையில் வந்து எல்லாமே இருக்குது பாருங்களேன். கவரிங் ஜுவல்ஸ் இருக்குது, அப்புறம் ரப்பர் பேண்ட்ஸு, கிளிப்ஸு, நெயில் பாலிஷ், நிறைய மேக்கப் ப்ராடக்ட்டும் இருக்குது, வளையல், கம்பல், செயின், அந்த மாதிரி நிறைய இருக்குது. குட்டி பசங்களுக்கும் நிறைய வந்து டாய்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். வீட்டில் மதுரைக்கு ஞாபகமாக ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பார்த்துட்டு என்னென்ன வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே போனோம். பாருங்களேன் கடையில் என்னென்ன இருக்குன்ட்டு. மாமா எங்க வாங்கி கூட வச்சில்ல மாமா. ஸோ இந்த கடையில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பாட்டிமா வந்து அதர்சம் முறுக்கெலாம் வந்துட்டு இருந்தாங்க. 10 ரூபா தானா, பார்த்தீங்களா எவ்வளோ நிறைய இருக்குது. 10 ரூபா தான். நாங்கள் அது கொஞ்சம் வாங்கினோம். ஸோ ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கோசம். ஸோ இன்னும் ஒரு கடை கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட் சந்திலே வந்து இன்னொரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போய் குங்குமம், மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம், மஞ்சள் அதெல்லாம் வந்து அந்த கடையில் வாங்கினோம். இது ஒரே கடையில் வந்து 6 கடை இருந்திருக்கு. தனித்தனியாக பிரிச்சுருக்காங்களா. ஒரு கடையில் வந்து பேஸ்கெட் எடுத்தால் அது எங்கே பேஸ்கெட் வச்சுருங்க, ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. ஸோ ஏன்னா இங்கேயும் வந்து நாங்கள் நிறைய பொருள் வாங்கினோம். இங்கே நிறைய மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு குட்டி குட்டியாக. ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துவிட்டோம். இதுதான் ரூமுன்னு நேற்று நான் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா இருட்டலன்ட்டு. ஸோ இதுதான் 2500 ஏசி ரூம் எங்களுக்கு கிடச்சிது. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கிளம்புறோம் இப்போது. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கியாச்சு, அப்புறம் ஜூஸு கொஞ்சம் ஃபுட்ஸும் வாங்கிட்டோம். நம்ம போய் சாப்பிட்றதுக்கு ட்ரெயினில். மதுரை ட்ரெயின் இது ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ எங்கள் குட்டி பையன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான், போடான்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை அமுச்சிட்டேன். ட்ரெயின் வந்தாச்சு. ட்ரெயினில் உட்காந்து செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. ட்ரெயினும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் இதெல்லாம் போகும்போது பசி எடுத்துச்சா, சரி நாங்கள் பிரியாணி வாங்கியிருந்தோம். சரி கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு. எங்கள் குட்டி பையன் ஃபஸ்ட்டு குட்டீஸ்லாம் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வந்து எங்கள் குட்டி பையன் ஒரு வெட்ட நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்து நீ போடா நான் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவன் கடன்னு சாப்பிட்டே இருந்தாலும் நானும் சாப்பிட்டேன். இந்த பிரியாணி வந்து நிறைய ஸ்பைசஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இதுக்கு வர ஒரு காரம் குழம்பு மாதிரி ஒரு ரொம்ப காரமான ஒரு குருமா மாதிரி கொடுத்துருந்தாங்களா, முடியவே இல்லை. ஒரே ஒரு பீஸ் தான், ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டோம். ஸோ அப்புறம் போயிட்டே இருக்கும்போது செம்ம மழை. அவ்வளோதான் லாஸ்ட்டு. இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ நான் வந்து இதுதான் ஃபைனல் ப்ளாக். மொத்தம் 6 ப்ளாகாக போட்டிருப்பேன். இது 7வது ப்ளாகு. ஸோ இந்த ப்ளாகில் உங்களுக்கு எந்த ப்ளாக் பிடிச்சிருந்தோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நான் டே பை டேயாக போட்டிருக்கேன். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் எனக்கோசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 years ஆக போகுது. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து வியூஸும் போல் சப்ஸ்கிரைபரும் வரல. ப்ளீஸ் எனக்கோசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். டாடா பை.